கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 118வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளிட்டாங்க. அப்படியாக ஒரு சமயம் அப்துல் கலாம் படித்துவிட்டு ஒரு தேர்வுக்காக இராணுவத்தில் சேர்வதற்காக பைலட்டாக சேர்வதற்காக தேர்ச்சி அந்த பெறுவதற்காக கியூவில் நிற்கிறார். கியூவில் நிற்கும்போது அங்கே 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. கடைசி இவருக்கு வரும்போது உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் மனம் உடையல, ஆனாலும் திரும்பி வந்துட்டார். வந்து ஒரு முறை ஸ்கூலில் மாணவர்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாணவன் கேட்டான், ஐயா, நீங்கள் பெரியவராகி நல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் படித்து முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். தம்பி, நான் இந்தியாவை நல்ல ஒரு வல்லரசு நாடாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் விஞ்ஞானி ஆகி நான் நல்ல சயின்டிஸ்டில் படிச்சுட்டு பல அணு ஆயுதங்களெல்லாம் உருவாக்கி கண்டுபிடிச்சி இந்திய நாட்டை வல்லரசு நாடாக ஆக்கணும். ஆனால் நான் போகும்போது இராணுவத்தில் பயிற்சி பெற்று நான் தேர்வுக்காக போயிருந்த போது எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் மனம் உடையாமல் மறுபடியும் நான் தொடர்ந்து நான் முன்னேறி நான் எந்த இடத்துல நான் தோற்று போனனோ, எந்த இடத்துல என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல என்னை செலக்ட் பண்ணி நீங்கள் சீஃப் கமாண்டராக கொண்டு வந்து நிறுத்துனாங்க. முப்படை தளபதிகளுக்கும் ஒரு பெரிய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. நாட்டை வல்லரசு நாடாக கொண்டு வருவதற்கு பலவிதமான முயற்சி எடுத்தேன். என் கனவு ஒரு நாளும் நான் நினைவாகலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாகத்தான் அவர் யோசேப்பு ஒரு தரிசனம் கண்டான். ஒரு தரிசனம் கண்டபோது அந்த சொப்பனம் எல்லார்ட்டையும் சகோதரர்கள்ட்டெல்லாம் பகிர்ந்து கொண்டான். தன்னுடைய தாய் தகப்பன்ட்டையும் பகிர்ந்து கொண்டான். அவர்கள் எல்லாரும் இவனை கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு கொலை பண்ணணும்னு நினச்சி அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. அதை 30-20 வெள்ளிக்காசுக்கு விற்று அடிமையாக வெளிநாடுக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே போத்திபாருடைய வீட்டிலே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு சர்வெண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய உண்மையை வேலையை பார்த்து அந்த எஜமான் அந்த வீட்டுக்கு இன்சார்ஜாக ஆக்கினான். அதன் பிறகு அவன் செய்யாத ஒரு தப்பு, என்னுடைய மனைவியை நீ கையை பிடிச்சி இழுத்துட்டேன்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அங்கே அவனுடைய சூழ்நிலையை பார்த்து ஜெயிலுக்கு இன்சார்ஜாக போட்டாங்க. பிறகு ஒரு நாள் வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா இவன் தவறு செய்யவில்லை என்று சொல்லி அதை அறிந்த பொழுது ராஜா ஆள் அனுப்பி அவனை வர சொன்னான். அவனுடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தார். ஒரு நாள் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் எகிப்து தேசத்துக்கே அவர் மந்திரியாக, எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினான். எந்த ஒரு சொப்பனம் கண்டு தன்னுடைய அரிக்கட்டுகளை 11 அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும் என்று சொப்பனம் கண்டு சொன்னானே, சந்திரனும் சூரியனும் என்னை வணங்கி நிற்கும் என்று சொன்னானே, அதே சொப்பனம் நிறைவேறினுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரர்கள் எல்லாரும் தாயின் தகப்பனும் யோசேப்பை காலில் விழுந்து வணங்கினார்கள். அந்த தரிசனம் நிறைவேறினுச்சு. அதே போல் அப்துல் கலாமுடைய தரிசனமும் நிறைவேறினுச்சு. பல அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து உலகமே பாராட்டுகிற அளவுக்கு அணுசக்தியை கண்டுபிடித்தார். அந்த அமெரிக்காவே வியந்து பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல அப்துல் கலாம் தலை நிமிர்ந்து நிற்க வைத்தார் ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு உலக மனுஷனாக இருந்தாலும் அவருடைய நீதி நேர்மையை பார்த்து கடவுள் அவருக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆகாது என்று தள்ளினாங்க. எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல அந்த முப்படைக்கும் தளபதியாக, இராணுவ தளபதியாக கூட போய் அங்கே நின்னார். இராணுவத்தில் நின்னார். அங்கே பைலட்டு அங்கே ஏர்ஃபோர்ஸுக்கு போனார். மறுபடியும் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடற்படை, இந்த முப்படை தளபதிகளும் ஒரு இன்சார்ஜாக அவர் மாற்றினார். அவருடைய உழைப்பு, அவருடைய கடின உழைப்பு அந்த மாதிரி ஆணுச்சு. அவருடைய தரிசனம் நிறைவேறினுச்சு. யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறினது மாதிரி உங்களுடைய தரிசனமும் இன்றைக்கு நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆகாதென்று யாரெல்லாம்
ஒருவேளை குடும்பத்தில் தள்ளியிருக்கலாம், ஒருவேளை அலுவலகத்தில் தள்ளியிருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்தில் தள்ளியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தாவீதை புறக்கணித்தாங்க. ஆனால் தாவீதை ராஜாவாக்கின தேவன். யோசேப்பை புறக்கணித்தாங்க, யோசேப்பை அதிபதியாக ஆக்கின தேவன். இயேசுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. ஆனால் உலகத்துக்கே இயேசு இரட்சகராக மாறினது போல் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. இது கர்த்தருடைய நாள். இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உலகமெங்கு நடக்கிற ஆராதனையில் இயேசுவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.